بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وقال رسول الله صلى الله عليه وسلم: لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை தாய்மார்களே, அன்பார்ந்த அருமை சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நல்வழியில் நடத்துவது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பல பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி நல்வழியில் செலுத்த வேண்டும், அவர்களை எப்படி நேர்வழியில் பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த முறையில் பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்பது தெரியாத காரணத்தால் குழந்தை வளர்ப்பில் பல குறைபாடுகளை, பல தவறுகளை செய்கின்றார்கள். அருமை தாய்மார்களே, ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நமது பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குகின்றோமே, இது நாம் செய்கின்ற அமல்களில் தலை சிறந்த அமல். தொழுகை, நோன்பு, தர்மம் இவற்றை போன்று நாம் பெற்ற பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவதற்காக, சாலிஹீன்களாக தோற்றுவிப்பதற்காக, மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களை உருவாக்குவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது. காரணம், அந்த கடமையில் நாம் குறை செய்கின்ற போது நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். குறிப்பாக 4 சாரார்: முதல் நபர் பெற்ற தந்தை, 2 குழந்தையை பெற்ற தாய், 3 அவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் அல்லது உஸ்தாத், 4 அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கார்டியன், பொறுப்பாளர். இந்த 4 பேரும் நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் அந்த குழந்தையை பற்றி, அந்த குழந்தைக்கு பயிற்றுவித்த பயிற்றுவிப்புகள், போதித்த ஒழுக்கங்கள், அந்த குழந்தையை உருவாக்கிய உருவாக்கங்களை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். உண்மையில் அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவாக செய்திருந்தால், அல்லாஹு அக்பர், ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பாக்கியங்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைப்பதை விட மேலானது. இந்த உலகத்தில் எத்தனை பாக்கியங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா பாக்கியங்களையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு திரட்டி கொடுக்கப்படுவதை விட நம் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டி விட்டான், ஹிதாயத்து செய்து விட்டான் என்று சொன்னால் அது அதைவிட மேலானது என்று சொன்னார்கள். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற போதனைகள், நாம் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் நேரிய ஹிதாயத்தை அந்த குழந்தைகளுக்கு காட்டிவிட்டால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும், இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் தான், நாம் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க போவதில்லை, சொர்க்கவாதி யார் நரகவாதி யார் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் ஏவி இருக்கின்ற நற்காரியங்களை செய்து, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவகாரியங்களை விட்டு ஒதுங்கி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் தான் மௌத்துக்கு பிந்திய நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்ற புரிந்துணர்வை ஒரு பிள்ளை இடத்தில் நாம் ஏற்படுத்தி, அந்த பிள்ளையும் அந்த உணர்வுக்கு ஏற்ற முறையில் அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற பிள்ளையாக உருவாகிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கு அதை விட வேறு ஒன்று நமக்கு தேவை.
ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கு அது நமக்கு பெரிய சாதனம், பெரிய சாதமாக, கட்டிச்சாதமாக அமைந்துவிடும். ஆனால் அருமை தாய்மார்களே, எது எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் குழந்தைகளை சாலிகீன்களாக, நல்லோர்களாக, மார்க்கவாதிகளாக, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்ற இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமே என்பதற்கு நாம் அக்கறை செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோம். அண்மையிலே 2 காட்சிகளை நான் கண்டேன். அந்த காட்சிகளை உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு தந்தை சக்கராத்தினுடைய மடியிலே கிடத்தப்பட்டு கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அவருடைய பெற்ற மகளும் அமர்ந்து கலிமா சொல்லி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தந்தையின் மரணத்தை பொருந்திக் கொண்டார்கள். தந்தை மரணம் அடைய போகிறார்கள், அது சர்வ நிச்சயம், அதிலே மாற்றமில்லை. மீண்டும் தந்தை எழுந்து ஆரோக்கியம் பெற்று பழைய நிலைக்கு திரும்ப போவது இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த பிள்ளைகள் தந்தையின் மௌத்தை பொருந்திக் கொண்டவர்களாக கடைசியில் தந்தையினுடைய வாயிலிருந்து கலிமா வர வேண்டுமே என்ற எதிர்பார்ப்போடு அருகிலே அமர்ந்து உருகிய உள்ளத்தோடு தந்தைக்கு கலிமா சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அருகில் நான் சென்று பார்க்க சென்றேன். அப்போது மகன் பக்கத்திலே அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் சென்றவுடன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன், சகோதரரே, கலிமா சொல்வது இப்படி அல்ல. இது நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மரணிக்கின்ற அந்த மௌத்தாக்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுப்பது இப்படி அல்ல. அப்படி என்றால் எப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், காதுக்கு பக்கத்தில் குனிந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அவருக்கு புரிய வேண்டும். நமக்குத்தான் சொல்லித் தருகின்றார்கள். நாம் கடைசி நேரத்திலே இந்த கலிமாவை முடிந்து விட்டால் பெருமானார் சொர்க்கவாதி என்றார்களே, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிட்டதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்களே, அந்த சொல்லுக்கு இணங்க நமது கடைசி வார்த்தை கலிமாவாக ஆக வேண்டும் என்பதற்காக நமக்குத்தான் சொல்லித் தருகின்றார்கள் என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் இப்படி சொல்லுங்கள். ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 3 முறை சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்துக்கு பின்பாக மறுபடியும் சொல்லுங்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஏதாவது ஒரு நேரத்தில் அவருடைய நாவில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்து விட்டால் அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இனி மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். காரணம், அப்படி ஒரு முறை சொன்ன அவர் அதற்கடுத்து எந்த வார்த்தையும் பேசவில்லை. அப்படி பேசாமலேயே மௌத்தாகிவிட்டால் அவர் இந்த உலகத்தில் பேசிய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அது 1 மணி நேரம் சென்று அவர் மரணமடைந்தாலும் சரி, 1 நாள் அல்லது 1 மாதம், 1 வருடம் கோமாவில் இருந்து விட்டு மௌத்தானாலும் சரி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்கு பின் வேறு எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை என்று சொன்னால் அது அவருடைய கடைசி வார்த்தையாக ஆகிவிட்டது. அத்தோடு விட்டுவிடுங்கள். ஆனால் இதற்கு மாற்றமாக ஒருவர் லா இலாஹ அவர் இறந்து கொண்டிருக்கிறார். இறந்து கொண்டிருக்கிற அவரே, சக்கராத்து காலத்திலே இருக்கிற அவரே சொல்கிறார் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவரே சொன்னார். சொல்லிக்கொண்டே இருந்த அவர் திடீரென்று பிள்ளையை பார்த்து சொன்னார், மகனே, என்னுடைய சொத்தின் இந்த பத்திரம் இன்னாரிடத்தில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள். அல்லது பேங்கிலே நான் இவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன், அந்த பணத்தை எடுத்து இந்த காரியத்தை செய் என்று சொல்லி முடித்தவுடன் ரூஹ் அடங்கிவிட்டது. இப்போது கேள்வி, இவர் கிட்டத்தட்ட 1000 முறை கலிமா சொன்னார். ஆனால் கடைசியில் பேங்கை பற்றி பேசினார், கடைசியில் சொத்தை பற்றி பேசினார். ஆக கடைசி வார்த்தை துனியாவை பற்றிய வார்த்தை, இவர் கடைசி வார்த்தை கலிமாவாக அமையவில்லை. ஆனால் முந்திய நபர் அப்படி அல்ல, கலிமா சொன்னார். சொல்லிவிட்டு 1 நாள் அல்ல, 1 மாதம் இல்ல, பல மாதங்கள் மௌனமாக எதை பற்றியுமே பேசவில்லை. அப்படியே இருந்து விட்டு இறந்து விட்டார் என்றால் அவர் கடைசியாக பேசிய பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக இந்த முறையில் தான் நீங்கள் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மரண நேரத்தில் கேள்விப்பட்டு அதிவேகமாக சென்றார்கள். சென்று பார்த்தால் சக்கராத்தினுடைய மடியில் அபூ தாலிப் கடத்தப்பட்டிருந்தார். உடனே பெருமானார் சொன்னார்கள், பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் இடத்தில் நான் உங்களுக்காக மன்றாடுவேன். அந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் மன்றாடுவேன் என்று சொன்னார்கள். உடனே அபூ தாலிப் கலிமா சொல்லிவிடலாம் என்று
சிந்திக்கின்றார். ஆனால் சண்டாளன் அபூஜஹல் பக்கத்திலே அமர்ந்திருந்தான். அந்த சண்டாளன் சொன்னான், அபூ தாலிப், காலமெல்லாம் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருந்து விட்டு கடைசியில் மதம் மாறிய மனிதனாக நீ மாறப்போகின்றாயா? நீர் சென்றதற்கு பின் மக்கத்து பெண்கள் எல்லாம் உன்னை கேவலமாக பேசுவார்கள். கடைசியில் அபூ தாலிப் பயந்து விட்டார் என்று கேவலமாக பேசுவார்கள் என்று சொன்ன போது அவர் மனம் மறுபடியும் மாறிவிட்டார். பெருமானார் விடவில்லை, மறுபடியும் சொன்னார்கள், என் தந்தையின் உடன் பிறந்தாரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் இடத்தில் உங்களுக்காக நான் மன்றாடுவேன் என்றார். இரண்டாவது முறையும் அவர் சொல்லிவிடலாம் என்று நினைத்த போது அந்த சண்டாளன் அபூஜஹல் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி தடுத்தான். அவர் மனம் மாறிவிட்டார். அல்லாஹுவின் திருத்துதர் விடவில்லை, மூன்றாவது முறையும் சொன்னார்கள். அவர் மூன்றாவது முறையும் யோசித்தார். ஆனால் அந்த சண்டாளன் அபூஜஹல் மூன்றாவது முறையும் அவரை தடுத்து விட்டார். கடைசியாக அவர் ஈமான் கொள்ளாமலேயே மரணம் அடைந்தார். அருமை தாய்மர்களே, இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி, கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு புரியும் விதமாக நாம் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்குத்தான் சொல்லித்தரார் என்று விளங்க வேண்டும். இப்படி நான் அங்கே சொல்லிக் கொடுத்தேன். எதற்கு சொல்கின்றேன் என்றால், அந்த மகன் ஒரே கவலை, என் தந்தை ரூஹு பிரிகின்ற போது, ரூஹு பிரிவதற்கு முன்பாக கலிமா சொல்லி விட வேண்டுமே என்ற கவலையோடு தான் அங்கே அமர்ந்திருந்தார். அருமை தாய்மர்களே, அண்மையில் கண்ட ஒரு காட்சி இது. இன்னொரு காட்சியை பார்க்கின்றேன். லட்சம் லட்சமாக சொத்துக்களை சேகரித்தார் தன் பிள்ளைகளுக்காக. வீடு கட்டினார், தொழில் துறைகளை உருவாக்கினார், சொத்துக்களை வாங்கி சேர்த்தார். மாதா மாதம் பிள்ளைகளுக்கு ஊரிலே கையில வைத்துக் கொண்டு, கல்யாணம் ஆகிவிட்டது, மாதா மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து கொண்டே இருந்தார் பிள்ளைகளுக்கு. இத்தனைக்கு பின்பாக அவர் தீனை கொடுக்கவில்லை, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் பார்க்கிறோம், அவர் இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய மனநிலை என்ன தெரியுமா? அண்ணன் எப்போது செல்வார், திண்ணை எப்போது காலியாகும் என்பதை போன்று, தந்தை இறந்து விட்டால் ஃப்ரீடமாக, சுதந்திரமாக நாம் செயலாற்றலாமே, அவர் எப்போது மரணம் அடைவார், அதற்கடுத்து நாம் சுதந்திரமாக செயல்படலாம் என்று எதிர்பார்ப்போடு உள்ள மனநிலையில் இருக்கிறார்கள். காரணம், அந்த தந்தை வாழும் காலத்தில் காசு பணத்தை சேர்க்க வேண்டும், சொத்து சுகத்தை சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டாரே அல்லாமல், பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை செய்ய வேண்டும், மார்க்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்று அவர் கவனம் செலுத்தவில்லை. அவர் நினைத்துக் கொண்டார், காசு பணத்தை அதிகமாக சேர்த்து சொத்து சுகங்களை திரட்டி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் விசுவாசமாக இருப்பார்கள் என்று கருதி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பிள்ளைகளோ சொத்து, காசு, பணம் இதில் தான் குறியாக இருக்கிறார்கள். தந்தை சென்று விட்டால் அந்த சொத்து சுகம் அத்தனையும் நமக்கு உடனடியாக கிடைத்துவிடும். ஆகவே தந்தை எப்போது விடைபெறுவார் உலகத்தில் இருந்து என்று சொத்து சுகத்தை குறியாக வைத்து தந்தையின் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். துயர காட்சியைத்தான் நாம் இன்று பார்க்க முடிகிறது. அருமை தாய்மார்களே, மார்க்கத்தை நாம் கொடுக்க வேண்டும், மார்க்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்து, அவர்களை நடக்க வைத்து, அதனை அவர்களை பழக்கப்படுத்தி, அவர்கள் மார்க்கம்தான் தங்களுடைய குணம் என்று அவர்களை நாம் உருவாக்கி விட வேண்டும். மொத்தத்தில் அருமை தாய்மார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஹிதாயத்தை என்ற நேர்வழிக்கு காரணமாக ஆகிவிட்டால், நாம் செய்த போதனைகளால், நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளால், நாம் கொடுக்கின்ற பயிற்சிகளால் நமது பிள்ளைகள் நேர்வழி பெற்ற, ஹிதாயத்து பெற்ற நல்ல பிள்ளைகளாக உருவாகிவிட்டார்கள் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அந்தோ நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக, நம்முடைய அசட்டுத்தனத்தின் காரணமாக, நாம் பொருட்டாக மதிக்காமல் காசையும் பணத்தையும் சொத்தையும் சுகத்தையும் செல்வாக்கையும் தேடுவதை பெரிதாக கருதி கொண்டு பிள்ளைகளை சாலிஹீன்களாக, நல்லோர்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அருமை தாய்மார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நாம் தலைகுனிந்து நிற்போம் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நரக வாழ்க்கையைத்தான் நாம் சந்திக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய கடைசி மரண நேரத்தில் பிள்ளைகள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள்.
நம்முடைய மரணத்தை முன்னிட்டு அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சீக்கிரமாக விடை பெற்றால் நாம் நிம்மதியாக இருக்கலாமே, விரைவாக இவர் புறப்பட்டு சென்று விட்டால் நாம் சுதந்திரமாக இருக்கலாமே, இவர் இருக்க இருக்க நமக்கு கஷ்டம்தானே, நமக்கு சிரமமாகத்தானே இருக்கிறது, செலவுதானே ஆகிக்கொண்டிருக்கிறது, செலவுகள் நின்றுவிடும், கஷ்டங்கள் நீங்கிவிடும், ஃப்ரீடம், நிம்மதியாக சுதந்திரமாக நாம் இருக்கலாமே என்ற மனநிலை தான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். எப்போது பிள்ளைகளுக்கு நாம் சரியான முறையில் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்காவிட்டால். தாய்மார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவனை சாலிகான மனிதனாக, ஆணோ பெண்ணோ சாலிகான பிள்ளையாக உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நாம் கபருக்கு போய்விட்டாலும் கபரை தட்டி கொண்டு நமது நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு கபரை தட்டி கொண்டு நன்மைகள் வரும். அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் செய்து வந்த அத்தனை செயல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். தொழுகை முடிந்தது, தர்மம் முடிந்தது, நோன்பு முடிந்தது, ஹஜ்ஜு முடிந்தது, குர்ஆன், திக்ரு, துவா அத்தனையும் முடிந்தது. எதுவுமே அவனுக்கு வரமாட்டாது, முடிந்தது. ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் தான் அவன் செய்தவை, மௌத்துக்கு பின்பாக எதுவுமே இருக்காது. ஆனால் 3 விஷயங்கள் மௌத்துக்கு பின்பாகவும் அவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கபருக்குள்ளே போனாலும் கபருக்குள்ளேயும் வந்து கொண்டிருக்கும், அதையும் தாண்டி சென்றாலும் அங்கேயும் வந்து கொண்டிருக்கும். அது என்ன 3? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சதகத்தும் ஜாரியத்தும், நிலையான தர்மம். நிலையான தர்மம். தர்மம் பல வகை இருக்கிறது. ஒருவருக்கு உணவு கொடுத்தோம், அவர் உண்டார், அவர் வயிற்றிலிருந்து செரிமானமாகி வெளியேறிவிட்டால் முடிந்தது. அல்லது வேறு வகையில் ஒரு குடிப்பதற்காக வேண்டிய ஒரு பானத்தை வாங்கி கொடுத்தோம், அது சிறுநீராக வெளியேறிவிட்டால் முடிந்தது. ஒரு ஆடை வாங்கி கொடுத்தோம், சில மாதங்கள் உடுத்துவார், அத்தோடு முடிந்தது. ஆனால் அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளி ஒன்றை கட்டினோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற மதரசா ஒன்றை கட்டினோம், அல்லது பள்ளிவாசலுக்கு உதவி செய்தோம், ஒரு மதரசாவுக்கு உதவி செய்தோம், அல்லது மதரசாவில் ஓதுகின்ற ஒரு எத்தீமான பிள்ளை, தந்தை இல்லாத ஒரு பிள்ளைக்கு நாம் உபகாரம் செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹு அக்பர், அது நிலையான தர்மம். காரணம், அந்த பள்ளிவாசலை கட்டிய அந்த நேரத்தில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் அது பள்ளிவாசலாக இருக்கும். யார் யார் யாரெல்லாம் வந்து தொழுவார்களோ, எத்தனை ஆயிரம் லட்சம் கோடானு கோடி மக்கள் வந்து அங்கே தொழுவார்களோ, அத்தனை நன்மைகளும் நமக்கும் பங்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு மதரசாவுடைய கட்டுமானத்துக்கோ, அந்த மதரசா நடைபெறுவதற்கோ, மதரசாவுடைய தேவைகளுக்காக வேண்டியோ நாம் உதவி செய்கின்றோம் என்று சொன்னால், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மதரசாவிலே எத்தனை ஆயிரம் லட்சம் மக்கள் ஓதுவார்களோ அத்தனை பேருடைய நன்மையை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சதகத்துன் ஜாரியா என்று நிலையான தர்மம். 2, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. ஒரு மனிதன் வாழும் காலத்திலே குர்ஆனை மக்களுக்கு போதித்தான், ஹதீஸை போதிக்கின்றான், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை போதிக்கின்றான், மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை போதிக்கின்றான். இப்படி போதித்து மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரசூலுடைய கல்வி ஞானத்தை பரப்பி விட்டு சென்றால், அல்லாஹு அக்பர், இவனிடத்தில் இருந்து கேட்ட மக்கள் அடுத்தவருக்கு சொல்லுவார்கள், அவர்கள் அடுத்தவருக்கு சொல்லுவார்கள், அவர்கள் அடுத்தவருக்கு சொல்லுவார்கள், அவர்களும் செயல்படுவார்கள், பிற மக்களுக்கும் செயல்படுவதற்கு தூண்டுகோலாக சொல்லுவார்கள். இப்படி இவர் பரப்பி விட்டு சென்ற அந்த கல்வி ஞானம் இந்த மன்னகத்தில் எத்தனை காலங்கள் இருந்து மக்களை நல்வழிப்படுத்துமோ அத்தனை காலம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அருமை தாய்மார்களே, மதரசாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல உபகாரங்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்துக்கு நாம் செய்ததாக ஆகிவிடுகிறது. 3ஆவதாக சொன்னார்கள் பெருமானார், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிகான பிள்ளைகளை ஒரு மனிதன் விட்டு செல்வது. எப்படிப்பட்ட சாலிகான பிள்ளை? யதுஉ லஹு, அந்த பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை. ஹயாத்தாக இருக்கும் போதும் துஆ செய்வார்கள், பெற்றோர்களின் மௌத்துக்கு பின்பாகவும் பிள்ளைகள் துஆ செய்வார்கள். எப்படியா? அல்லாஹ் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய குற்றங்குறைகளை மன்னித்து, அல்லாஹ் அவருடைய மண்ணறையை சொர்க்கத்தை சோலையாக்கி, அல்லாஹ் அவர்களை நல்லோர்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் என்ற திருக்கூட்டத்தில் சேர்த்து நபிமார்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அழித்து விடு, மன்னித்து விடு.
அவர்கள் செய்த அற்ப சொற்ப அமல்களை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு மகத்தான கூலியை கொடுப்பாயாக. அருமை தாய்மார்களே, இப்படி பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய தரத்தில் நமது பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டு சென்றோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். நாம் இறந்து விட்டாலும், நாம் கபரடக்கம் பெற்று கபரு மூடப்பட்டு விட்டாலும் கபரை தட்டி கொண்டு கபரை திறந்து கொண்டு அந்த நன்மை நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு திடீரென்று சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்படும். அவன் ஏற்கனவே எந்த அந்தஸ்தில் இருந்தானோ அந்த அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்து அவனுக்கு வழங்கப்படும், திடீரென்று வழங்கப்படும். அப்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம் ஒரு அமல் செய்யவில்லையே, தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, தர்மம் செய்யவில்லை. காரணம், மௌத்துக்கு பின்பாக ஒன்றுமே செய்ய முடியாதே, செய்ய நினைத்தாலும் எதுவுமே செய்ய முடியாதே. அப்படி இருக்க திடீரென்று அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தி இருக்கின்றானே, என்ன காரணம் என்று தெரியாமல் அவன் கேட்பான், அல்லாஹ் என்ன காரணம், என்னுடைய படித்தரம் என் அந்தஸ்து உயர்வதற்கு என்ன காரணம் என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், மனிதா, உனது பிள்ளை உனக்காக அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடியது. யா அல்லாஹ், என் தாய் தந்தையருடைய குற்றமுறைகள் மன்னித்து விட அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக என்று உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக இஸ்திக்ஃபார், பிழை பொறுக்க தேடுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த பதவி உயர்வை, படித்தர உயர்வை, அந்தஸ்து உயர்வை அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கின்றான் என்று சொல்லுவார். அருமை தாய்மார்களே, சுருக்கமாக நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் உருவாக்கினால் தான் நாம் ஹயாத்தாக இருக்கும் போதும் சரி, நம் கண்ணுக்கு பின்பாகவும் சரி, நமக்காக அல்லாஹ் இடத்தில் உருகி கண்ணீர் மல்க கெஞ்சி அல்லாஹ் இடத்தில் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, நல்லோர்களாக அவர்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நம் ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையாவது தொழுவார்களா? தொழ வைப்பது ரொம்ப தூரம். பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் ஜனாசா தொழுகை தொழ வைப்பது ஏற்றம். ஆனால் நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நேர்வழியை காட்டி அவர்களை நல்வழியில் பயிற்றுவிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தொழ வைப்பது தூரம். அடுத்தவர் தொழ வைக்கின்ற போது பெற்றோர்களின் ஜனாசாவில் இவர் பங்கெடுத்துக் கொண்டு தொழுவாரா என்பதை சந்தேகம். இன்று பல நகரங்களில் பார்க்கிறோம், தாயின் ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, மகன் வெளியிலே அமர்ந்திருக்கின்றான். தந்தையின் ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது, மகன் வெளியே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். என்னப்பா, உன் தந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, உன் தாய்க்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, கலந்து கொள்ளவில்லையே என்று கேட்டால் அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் வரமாட்டாது, ஜனாசா தொழுகை வரமாட்டாதான், சொல்ல தெரியாது என்பதை அப்படி சொல்றான். எனக்கு ஜனாசா தொழுகை எல்லாம் தெரியாது என்பதை வரமாட்டான். அருமை தாய்மார்களே, இந்த கோர கொடுமையை என்னவென்று சொல்வது? இப்படியெல்லாம் சில ஊர்களில் வந்துவிட்டது நிலைமை. பெற்றோர்களின் ஜனாசா தொழுகையில் கூட பங்கெடுத்துக் கொள்ளாத பிள்ளைகள் இன்று உருவாகிவிட்டார்கள். காரணம், அந்த பெற்றோர்கள் வாழும் காலத்தில் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மறந்து விட்டார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளை படி என்று படிக்க வைத்து பணம் சம்பாதிக்கின்ற மிஷின்களாக மாற்றுவதில் தான் கவனம் செலுத்தினார்கள். அல்லது தானே சம்பாதித்து தன் பிள்ளைகளுக்காக சொத்து சுகங்களை, வீடு வாசல்களை, நகை நட்டுக்களை எல்லாம் தேடி வைத்து குபேரர்களாக, கோடி பெருஞ்செல்வர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதில் தான் நாம் கவனம் செலுத்தினோம். அவர்களை நல்லொழுக்கமுள்ள சாலிஹீன்களாக உருவாக்குவதில், மார்க்கத்தை பேணி நடக்கின்ற பற்றாளர்களாக உருவாக்குவதில், அல்லாஹ்வுக்கு பயந்து பாவங்களை விட்டு ஒதுங்கி நற்காரியம் புரிகின்ற சாலிஹீன்களாக உருவாக்குவதில் நாம் கவனம் செலுத்தவில்லை. அருமை தாய்மார்களே, கவலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே அருமை தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை மட்டும் நாம் இங்கே சிந்தித்து பார்ப்போம். அதிமுக்கியமான ஒரு குறிப்பு. அது என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல குணம், நல்ல பழக்கம், நல்ல வணக்கம், நல்ல ஒழுக்கம் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதை எப்படி அவர்களுக்கு போதிப்பது, எப்படி கற்றுக் கொடுப்பது, எப்படி பயிற்றுவிப்பது பலர் பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆசை உண்டு, கற்றுக் கொடுக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் எப்படி பயிற்றுவிப்பது, எப்படி கற்றுக் கொடுப்பது, எப்படி பயிற்சி கொடுப்பது என்று தெரியவில்லை. அருமை தாய்மார்களே, அதிமுக்கியமான செய்தி இதுதான். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளிடத்தில்
நாம் எதை உருவாக்க விரும்புகின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்கள் பார்க்கும் போது உருவாக்கி விட வேண்டும். நமது பிள்ளைகளை ஐவேளை பேணுதலாக தொழுகின்ற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டுமா? அப்படி இருந்தால் அந்த பிள்ளைகள் நம்மை பார்க்கும் தோறெல்லாம் ஐவேளையை பேணுதலாக தொழுகின்ற தாயாக தந்தையாக நாம் அந்த பிள்ளைக்கு முன்பாக இருக்க வேண்டும். பாங்கு சொன்னவுடன் ஒரு தாய் பரபரப்பாக எழுந்து ஒது செய்துவிட்டு முசல்லாவை விரித்து தொழுகையை நிறைவேற்றினால்தான் அவள் நிம்மதி பெறுகின்றாள் என்று பெற்ற பிள்ளை பார்த்தால் அதுவே போதும். அந்த பிள்ளைக்கு தொழுகையை போதிப்பதற்கு பெற்ற தாயை அந்த குழந்தை பார்ப்பதே போதும். அதுவே மிகப்பெரிய பயிற்சி. அதை விட்டு விட்டு ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னீர்கள், மகனே தொழு, மகளே தொழு, மகனே தொழு, மகளே தொழு என்று 100 முறை சொன்னீர்கள். ஆனால் அந்த குழந்தை பார்க்கிற போது பாங்கு சொன்னதற்கு பின்பாக நீங்கள் கவனக்குறைவாக அசட்டுத்தனமாக இருக்கிறீர்கள், தொழவில்லை. நேரம் தாழ்த்தி காலம் கழித்து சாதாரணமாக நீங்கள் தொழுகின்றீர்கள் என்றால் அந்த குழந்தை நீங்கள் லட்ச முறை சொன்னாலும் சரி வார்த்தையை பார்க்க மாட்டாது, செயலைத்தான் பார்க்கும். அருமை தாய்மாரை, நாம் நினைக்கிறோம் என் பிள்ளைகளிடத்தில் நல்லது என்று நான் எதை சொல்கிறேனோ அதுதான் நல்லது, எதை கெட்டது என்று நான் சொல்கிறேனோ திரும்ப திரும்ப அதுதான் கெட்டது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் அப்படி இல்லை, அது தவறு. நாம் சொல்லுவது நல்லதும் அல்ல, நாம் எச்சரிப்பது தீயதும் அல்ல. பிள்ளைகள் பார்க்கும் போது எதை நாம் முக்கியத்துவத்தோடு செய்கின்றோமோ அதுதான் அவர்களுக்கு நல்லது. அந்த பிள்ளைகள் பார்க்கும் போது எச்சரிக்கையாக நாம் எதை கைவிடுகின்றோமோ அதுதான் அவர்களுக்கு தீயது. ஒரு குழந்தை தாய் தந்தை இல்லாத போது வீட்டில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஒரு கருநாகம் ஊர்ந்து வருகிறது. கருநாகம் தீண்டினால் 1 மணி நேரத்துக்கு உள்ளாகவே நுரை தள்ளி வாயிலிருந்து நுரை நுரையாக வந்து மரணத்தை சந்திக்க வேண்டும். கோரமான விஷம், ராஜ நாகம், கருநாகம். அப்படிப்பட்ட ராஜ கருநாகம் வீட்டுக்குள்ளே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை என்ன செய்யும்? ஏதோ விளையாட்டு பொருள் என்று கருதி கொண்டு அதை பிடிப்பதற்காக அதற்கு பக்கத்தில் போகும். ஆனால் அதே பாம்பு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் தாய் தந்தை இருக்கும் போது வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாம்பு வருவதை பார்த்தவுடன் தாயும் தந்தையும் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். காரணம், ஒன்று அதை விட்டும் தப்பிப்பதற்காக அல்லது யாரையேனும் அழைத்து கொண்டு வந்து அதை அடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தலை தெறிக்க ஓடுகிறார்கள். இப்போது அந்த குழந்தை என்ன செய்கிறது? தாய் தந்தை தலை தெறிக்க ஓடுகிற போது பின்னாலேயே அலறிக்கொண்டு அந்த குழந்தையும் ஓடுகிறது. அந்த குழந்தைக்கு தெரியாது இது கருநாகம், இது கொடிய விஷம், இது தீண்டினால் மரணம் சர்வ நிச்சயம், விரைவாக பார்த்தால் தான் தப்பிக்க முடியும், காலதாமதம் செய்தால் மரணம் என்பதெல்லாம் அந்த பாலகனுக்கு தெரியாது. அந்த பாலகனுக்கு தெரிந்த பாடம் எல்லாம் என் தாயும் தந்தையும் ஓடினால் அது ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கும், ஆகவே நாமும் ஓட வேண்டும். அதே போன்று என் தாய் தந்தை இருவரும் ஒன்றை நெருங்கினால் அது நல்லதாகத்தான் இருக்கும். இதுதான் அந்த பாலகனுக்கு புரிகின்ற பாடம். அருமை தாய்மகளே, நாம் அந்த பிள்ளைகள் பார்க்கும் போது எதை செய்கின்றோமோ அதுதான் நல்லது. அந்த பிள்ளைகள் பார்க்கும் போது எதை உதாசீனப்படுத்துகின்றோமோ, பொருட்படுத்தாமல் நடக்கின்றோமோ, கைவிடுகின்றோமோ அதுதான் அவர்களுக்கு தீமையானது. நாம் எதை நல்லது என்று சொன்னோமோ அது நல்லதும் அல்ல, நாம் எதை தீயது என்று எச்சரித்தோமோ அது தீயதும் அல்ல. மாறாக அவர்கள் பார்க்கும் போது எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நல்லது. அவர்கள் பார்க்கும் போது எதை நாம் எச்சரிக்கையாக கைவிடுகின்றோமோ அதுதான் கெட்டது. ஒரு தந்தை குழந்தை பார்க்கும் போதெல்லாம் சிகரெட் பிடிக்கின்றார். ஆனால் மகனுக்கு சொன்னார், பாப்பா சிகரெட் பிடிக்கக்கூடாது, மோசமான பழக்கம் அது, சில போது கேன்சர் வியாதியை கூட கொண்டு வந்துவிடும், மோசமான அந்த பழக்கம் அது சொன்னார். ஆனால் அவர் சிகரெட் பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த குழந்தையிடத்தில் இவருடைய போதனை எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தவே மாட்டார். ஆனால் இன்னொரு தந்தை வாழ்நாளில் ஒரு முறை கூட சொல்லவில்லை, ஆனால் சிகரெட் வாடையை கண்டால் மூக்கை பிடிக்கின்றார், சிகரெட் என்று சொன்னாலே முகத்தை சுழிக்கின்றார், சிகரெட் என்று சொன்னாலே ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறார். இப்படிப்பட்ட அந்த தந்தையை பார்க்க கொண்ட பிள்ளை ஒரு நாள் கூட மகனே சிகரெட் பிடிக்க கூடாது, சிகரெட் மோசமானது, மனிதனுடைய உயிருக்கு உடை வைக்கக்கூடிய உயிர்கொல்லி, சன்னஞ்சன்னமாக உயிரை குடித்துவிடும்,
என்றெல்லாம் அந்த தந்தை பிள்ளைக்கு எந்த போதனையும் செய்யாவிட்டாலும் சரி, சிகரெட் புகையை பார்த்து முகத்தை மூடுவதும், முகம் சுளிப்பதும், வெறுப்படைவதும் அது போதும். அந்த குழந்தை ஒருபோதும் வாழ்நாளில் சிகரெட்டை நெருங்கவே மாட்டார். ஆகவே அருமை தாய்மகளே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம் குழந்தைகள் தொழுகையாளிகளாக ஆக வேண்டுமா? அந்த தொழுகை பிள்ளைகள் பார்க்கும் போதெல்லாம் பாங்கு சொன்னவுடன் உடனடியாக அந்த குழந்தைகள் பார்க்கின்ற போது தாய் ஒது செய்துவிட்டு முசல்லாவை விரித்து காலதாமதம் செய்யாமல் தொழுகின்ற தாயாக அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தை பாங்கோசை கேட்டவுடன் விரைவாக ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி ஜமாஅத்து தொழுகைக்காக விரைந்து செல்லுகின்ற தந்தையாக நமது பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இன்றில்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நம் மௌத்துக்கு பின்பாக கூட அந்த பிள்ளைகளிடத்தில் தாயையும் தந்தையையும் பார்த்தார்களே, அந்த பார்வை மிகப்பெரிய மாற்றத்தை, திருத்தத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் பின்னாளில் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் தொழுகையில் பற்றாளர்களாக மாறுவார்கள். அருமை தாய்மகளே, இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எதில் நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, எந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் அந்த பழக்கத்தை கொண்டவர்களாக, நாம் அந்த செயலில் ஈடுபாடு முக்கியத்துவம் கொண்டவர்களாக நாம் நடந்து காட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அந்த காரியத்தை உடனடியாக எடுப்பார்கள். அது சற்று காலதாமதத்துக்கு பின்பாக நிச்சயமாக கையில் எடுப்பார்கள். நிச்சயமாக அதற்கு பழக்கப்படுவார்கள். ஆனால் சில தாய்மார்கள், சில தந்தைமார்கள் எப்படி செய்வார்கள் தெரியுமா? வாயால் ஒன்றை சொல்லுவார்கள், செயலால் அதற்கு மாற்றம் செய்வார்கள். நஊது பில்லாஹ். தந்தை சொல்வார், எப்படி மகனே உண்மைதான் பேச வேண்டும், பொய் சொல்லவே கூடாது சொல்லியிருப்பார், சொல்லுவார் பலமுறை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மகனை அழைத்து சொல்வார், மகனே வாசல்ல 2 பேர் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், போய் சொல், பாப்பா வீட்டில இல்லை, போய் சொல். பாப்பா வீட்டிலே தான் இருக்கிறார், ஊரில் தான் இருக்கிறார், வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் மகனை அழைத்து சொல்கிறார், மகனே நான் இல்லை என்று சொல், பாப்பா இல்லை என்று சொல். அப்படி என்றால் மகன் பார்க்கிறான், தந்தை சொன்னார் பொய் சொல்லக்கூடாது என்று, இப்போது அவரையும் சொல்லுகிறாரே, உண்மைக்கு புறம்பாக பொய் சொல்ல சொல்கிறாரே. அப்படி என்றால் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னது ஒரு சும்மா வெற்று வார்த்தை, ஒரு முக்கியத்துவம் இல்லாத வார்த்தை. ஏன் அது முக்கியமானதாக இருந்திருந்தால் என் தந்தை பொய் சொல்லுவாரா? இப்போது பொய் சொல்ல சொல்கிறார்கள் என்னிடத்தில். ஆகவே பொய் உண்மைதான் சொல்ல வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் அல்ல, பொய் சொல்வது ஒரு பெரிய குற்றமும் அல்ல என்றுதான் அந்த பாலகன் விளங்கும். கற்பொழுக்கத்தோடு பத்தினித்தனத்தோடு தன்னுடைய குழந்தைகள் விளங்க வேண்டும் என்று ஒரு தாய் விரும்பினால், அந்த தாய் அந்த குழந்தைகள் பார்க்கின்ற போது பத்தினித்தனம் உள்ளவளாக, பரிசுத்தமான ஒரு ஜீவியாக அந்த தாய் நடந்து காட்ட வேண்டும். அந்த குழந்தைகள் பார்க்கின்ற போது அந்நியர்களிடத்தில் சாதாரணமாக குலைந்து பேசுகின்றாள், அந்நியர்களிடத்தில் தனிமையில் தொடர்பு வைத்துக் கொள்கிறாள் என்று சொன்னால் கேவலம். இதை விட அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகின்ற, அந்த குழந்தைகளுடைய எதிர்கால நல்வாழ்க்கைக்கு கேடு செய்யக்கூடிய, ஊறு செய்யக்கூடிய நாசகார செயல் வேறு ஒன்றுமே இல்லை. அருமை தாய்மார்களே, சுருக்கமாக திரும்ப திரும்ப சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். நம் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளை எப்படி உருவாக்க விரும்புகிறோமோ முதலிலே நாம் அப்படி உருவாகிவிட வேண்டும். எதை பிள்ளைகளிடத்தில் தோற்றுவிக்க விரும்புகிறோமோ அதை முதலிலே நம்மிடத்தில் தோற்றுவிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன போதனை செய்கிறோமோ அந்த போதனையின் நடமாடும் உதாரணங்களாக, முன்மாதிரிகளாக நாம் முதலிலே ஆகிவிட வேண்டும். இதை நாம் ஆரம்பத்தில் நெஞ்சத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அருமை தாய்மார்களே, அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்வோம். அருமை தாய்மார்களே, சில ரமலான் முடிந்ததில் இருந்து மதரசாவுடைய கட்டுமான பணி இறுதியை வந்து அடைந்த காரணத்தால் தொடர்ச்சியாக வேலை இருந்து கொண்டே இருந்தது. மதரசாவுடைய பொறுப்பாளர்கள், முக்கியமான ஒரு பொறுப்பாளர் சுகவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே முழுமையான பொறுப்புகளை கவனிக்க வேண்டிய ஒரு நிலை. அத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரத்தில் இருந்து பிள்ளைகள் சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். சென்ற வாரம் இன்றோடு மதரசா திறக்கப்பட்டு
உணவு எல்லாம் சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பாடங்கள் மட்டும் இன்னும் ஆரம்பமாகவில்லை. அசல் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தான் துவங்கவிருக்கும். அருமை தாய்மர்களே, +2 படித்து விட்டு வரக்கூடிய மாணவிகளுக்கு 3 வருடத்தில் ஒரு பக்கம் ஆலிமா, மறுபக்கம் டிகிரியிலே இங்கிலீஷ் BA அரபி இருக்கிறது, BA இங்கிலீஷ் இருக்கிறது, BA அரபிக்கு ஈக்குவலானது அப்சர்வ் உல்மா இருக்கிறது. அதே போன்று பிகாம் இப்போது புதிதாக பிகாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று BSc சைக்காலஜி இருக்கிறது, BSc நியூட்ரிஷன் இருக்கிறது. ஆரம்பத்தில் பிள்ளைகள் உள்ளூர் பிள்ளைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே தங்கித்தான் படிக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனாலும் இப்போது சில பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில நிபந்தனைகளோடு அதை தளர்த்தி அங்கேதான் தங்க வேண்டும் என்ற விஷயத்தை தளர்த்தி உள்ளூர் பிள்ளைகளாக இருந்தால் சில நிபந்தனைகளோடு வீட்டுக்கு சென்று வரலாம் என்ற அளவில் இப்போது சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. அருமை தாய்மர்களே, நீங்கள் தெரிந்த மக்களிடத்தில் சொல்லி பிள்ளைகள் உள்ளூர் பிள்ளைகளும் அதிகமாக சேர்ந்து பயில்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். உங்களால் இயன்ற உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நமது பிள்ளை மதரசாவிலே 15 எத்தீமான பிள்ளைகள் இருந்திருக்க, தந்தை இல்லாத பிள்ளைகள். ஒன்று தந்தை இல்லை அல்லது தந்தை இருந்தும் இல்லாததை போன்று ஊனமுற்றவர்கள், பேச முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள், தலாக்கு சொல்லப்பட்ட பெண் அல்லது குடிகாரன். அந்த பெண் நாளை வீட்டிலே துணி துவைத்து பண்டம் பாத்திரம் கழுவித்தான் அந்த தாய் வயிற்றை கழுவுகின்றார். ஆனால் பிள்ளை நல்ல விதமாக படிக்கிறது. இந்த நிலையில் வசதி இல்லாத நிலையில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இப்படி அருமை தாய்மகளை ஏறத்தாழ 15 எத்தீமான பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வசதி வாய்ப்பு இருந்தால் நேரடியாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மக்களிடத்தில் சொல்லியோ மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பணத்தை கொண்டு ஒரு எத்தீமான பிள்ளை உருவாகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனவ காஃபினுல் யத்தீமி ஹாக்கதா, நானும் அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவரும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி சேர்ந்திருப்போம் என்று சொல்லிவிட்டு கலிமா விரலையும் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் காண்பித்தார்கள். நடுவிரலும் கலிமா விரலும் அருகருகே பிடிக்கப்படாமல் சேர்ந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, நம் மௌத்துக்கு பின்பாக நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 பாக்கியங்களில் நிலையான தர்மம், சாலிகான பிள்ளை, இந்த 2க்கும் தாண்டி பயனுள்ள கல்வி. இந்த பயனுள்ள கல்விதான் மதரசாவில் கற்றுத்தரப்படுகின்ற குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட கல்வி. அந்த கல்விக்கு நாம் ஏற்பாடு செய்கின்ற போது நமது மௌத்துக்கு பின்பாக அந்த பலன் வந்து கொண்டே இருக்கும். அருமை தாய்மர்களே, இவற்றை கருத்தில் கொண்டு மதரசாவுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதரசாவுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் மதரசாவை வந்து நீங்கள் பார்த்து விட்டு செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு உள்ளூர் பிள்ளைகளை பொறுத்த மட்டில் முதலிலே பிகாம் வைக்கவில்லை. இப்போது பலரும் வந்து கேட்கிறார்கள் பிகாம் இருக்கிறதா என்று. ஆகவே அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிகாம் படிக்கக்கூடிய அந்த படிப்பும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் பிள்ளைகளாக இருக்கும் போது சில நிபந்தனைகளோடு கட்டாயம் தங்க வேண்டும் என்பது தளர்த்தப்பட்டு வீட்டுக்கு சென்று வரலாம் என்ற அளவில் சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அதிகமாக பிள்ளைகள் வந்து செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை அவனுக்கு பொருத்தமான முயற்சிகளாகவும் பயனுள்ள சமுதாயத்துக்கு பயனுள்ள முயற்சிகளாகவும் இஹ்லாசோடும் தக்வாவோடும் செய்யக்கூடிய முயற்சிகளாகவும் அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை ஆக்கி அருள்வானாக. நாம் கேட்ட வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளை கேட்கிறோம். அல்லாஹ் குறையில்லாமல் தந்தருள்வானாக. அந்நாளை மறுமையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தை பெறுகின்ற மேன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. இங்கே வந்திருக்கின்ற மக்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. வஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.